ஹாய், வெல்கம் டு நூட்ஸ் இன்டீரியர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்ல அதாவது போத்தனூர் மெயின் ரோட்ல வந்து ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹால் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பேசேஜ் ஏரியாவும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஹால் ப்ளஸ் பேசேஜ் ஏரியா கனெக்டிங் ஏரியா மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ரெண்டுமே வந்து நம்ம பேனலிங் ஒர்க்ஸ், டெக்கரேட்டிவ் லைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த வீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. Run me up, I'm on the clock. Put me on top, everybody drop. Oh, run me up, I'm on the clock. Put me on top, everybody drop. Oh, run me up, I'm on the clock. Put me on top, everybody drop. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேசேஜ் ஏரியாவில் வந்து ஒரு ஃபுல் வால், ஒரு 10 ஃபீட் வால் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது பிளாக் மார்பிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பேனல் ஒர்க் உங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஃப்ளூட்டட் பேனல்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைலைட்டிங்ஸ்க்காக ஸ்ட்ரிப் லைட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஒரு 5 ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் இதில். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்லர் கவரேஜ் பண்ணியிருக்கோம் இதில். நெக்ஸ்ட் இப்போ இந்த பில்லரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பண்ணும்போது இப்போ இந்த சைடு ஒரு பேனல் நம்ம வச்சுருப்போம், இந்த பக்கம் ஒரு பேனல் வச்சுருப்போம். ரெண்டுமே வச்சு பண்ணும்போது இந்த கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக ஃபினிஷிங்கே வராது. இவ்வளோ நாள் வந்து இதுக்கு வந்து நமக்கு சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து 100% ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இன்னி வந்து அந்த கார்னர் வந்து ப்ராப்ளங்கிறது உங்களுக்கு வரவே வராது. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய வால் வந்து நம்ம டிவி யூனிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு லக்ஸரி டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே கம்ப்ளீட்டாக டிவி யூனிட் பண்ணியிருக்கிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே கார்னர் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக 4 கார்னருமே நம்ம டெக்கரேட்டிவ் லைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்து சீலிங் லைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பேனலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் ஹைட் இது. வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் வித்து உங்களுக்கு இது. ஆக்சுவலாக இது வந்து பெரிய டிவி யூனிட், உங்களுக்கு பெரிய டிவி யூனிட், பெரிய வால் உங்களுக்கு. இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பில்லர் கவரேஜோட சேர்த்து ஃபுல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது போக ஃப்ரண்டேஜில் வந்து பீம்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். பேக் சைடில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஃபைல் லைட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிப் லைட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிவிக்கு பேக் ட்ராப்பில் உங்களுக்கு ஃபுல்லாமே ஹைலைட்டிங்ஸ்க்காக இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். கீழே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி த்ரீ ட்ராயர்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வால் மவுண்ட் ட்ராயர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே போல் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்ஸ், நம்ம ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். 5 ஸ்ட்ரிப் லைட்ஸ் சேம் டிசைன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிற மாதிரி அந்த பேனல் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டர்லாக்கிங் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ரூயிங்ஸும் உங்களுக்கு வெளியே தெரியாது. கம்ப்ளீட்டாக மேலே இந்த சைடு ஃபுல்லாமே பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்க்ரூயிங்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக ஃபினிஷிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பேசிக்காக வந்து உங்களுக்கு இப்போ பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த இன்டர்லாக்கிங் பண்ண தெரியாது. நம்ம லாஸ்ட் சைடில் சொன்ன மாதிரியே தான், இன்டர்லாக்கிங் வந்து பண்ண தெரியாமல் மேலே வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம பேசிக்காக வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதே என்ன பர்பஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் வைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்டீரியர் ஒர்க்கே நம்ம சூஸ் பண்ணுறோம். அதனால வந்து நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு வரும். அதே போல் இந்த கார்னர் கவரேஜ் எல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நார்மலாக இந்த பிவிசி பீடிங் இருக்குது பார்த்தீங்களா, எல் பீடிங், அதுதான் உங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. காஸ்ட் எஃபிஷியன்சிக்காக வந்து உங்களுக்கு பிவிசி பீடிங் தான் உங்களுக்கு வைப்பாங்க. நம்ம வந்து இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேனலில் வர மெட்டீரியலே வச்சு நம்ம வந்து கார்னர்ஸ் வந்து நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கிறோம். அதுலேயே எல் ஷேப்பில் நம்ம பண்ணி உங்களுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்லேயும் லிவிங் ரூம்ஸு, பேசேஜ் ஏரியாஸு, ஃபுல் ஹோம் இன்டீரியர்ஸு, நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸு, வார்ட்ரூஃபு, டைனிங் ஏரியா,
ஹாலும் டைனிங்கும் உங்கள் ஓப்பன் டைனிங் பார்ட்டிஷன்ஸு, ஓப்பன் கிச்சன் பார்ட்டிஷன்ஸு, இந்த மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தாலும் கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.